டீ போட்டாச்சு, வெல்லம் டீ. மத்தியானம் 11 மணிக்கு டீ குடித்தாதாங்க. 11 மணிக்கெல்லாம் அந்த டீ குடிக்கலைன்னா நமக்கு தலைவலி அலாரம் போட ஆரம்பிச்சிடும். ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்ப்போங்க. எண்ணெய் ஊற்றிக்கணும். மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சா சூப்பராக இருக்கும். போதும் எண்ணெய். வெந்தயங்க. கெண்டை மீன் குழம்பு. வெந்தயம் வெடிச்சோன்னே இப்படி வெடிச்சோன்னே போடுவாங்க. லைட்டாக வெடிக்குதா? பச்சை மிளகாங்க, வெங்காயம். என்ன வாகுது மண் சட்டியில் சமைக்கிறது, அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. நல்லா வதங்கிடுச்சாங்க. நல்லா வதங்கினோன்னே தக்காளி ஒரு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா அப்படியே வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சா? இப்போ மிளகாத்தூள், இப்போ எல்லாம் கலந்த தூள் இருக்குல்ல, அது 2 ஸ்பூன். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, மல்லித்தூள், மல்லித்தூள். சிம்மில் வச்சிங்க, கருவக்கூடாது. வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளித்தண்ணியை போட்டு வதக்கிக்கணும். இப்படி நல்லா இப்படி வதக்கிங்க. இந்த பச்சை ஸ்மெல் இருக்கும். உப்பு, கசரம், நல்லா வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி, இப்போ புளி தண்ணி ஊற்றிங்க. அப்புறம் தேங்காய் தண்ணி. லாஸ்ட்டாங்க அந்த மீன் வறுத்தோன்னே அந்த மீன் எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பாருங்க எல்லாம் போட்டு கலக்கியாச்சா. நல்லா கொதி வரணுங்க. சுண்டணும் மீன் குழம்பு. கொஞ்சம் சுண்டணுன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதான பிறகு அதுக்கு பிறகு மீனை போடணும். மண் சட்டியில் வைக்கிறது செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்களா. நல்லா கொதிக்கிறப்ப இருங்க மீன், இந்த மீனை நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. நல்லா அலசி வச்சுருக்கேன். மீன் நல்லா கொதி வர்றப்ப இப்போ போடணுங்க. ஒரு கொதி நல்லா வரணும். ஒரு கொதி வந்தோடனே மீன் குழம்ப இறக்க வேண்டியதுதான். நல்லா கொதி வரட்டுங்க. மீன் குழம்பு இந்த பாருங்க நல்லா கொதிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க மீன் குழம்பு. கம கமன்னு மீன் குழம்புங்க. என்னம்மா மீன் குழம்பு மீன் வாங்குனீங்கன்னு மீன் குழம்பு இன்னுமா சமைக்கிறீங்க? இந்த சமைச்சிட்டேன்டி. இன்னைக்கு ஏதோ லேட் ஆகிடுச்சுடி. சீக்கிரம் எடுத்துரும். வறுவலுக்கு மசாலாலாம் போட்டு பசைஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன மசாலானா மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், வெங்காயம் தட்டி போட்டதுங்க. இதே 2 மெத்தடாக வறுக்கலாம். இது மாதிரி வறுக்கிறது எங்களுக்கு பிடிக்கும். இப்போ தோசைக்கல்லை எடுத்து போடுவோம். வறுவல் வேகட்டுங்க. நல்லா வேகுதுங்க. வேகட்டும். மீதியை பசரி சூடாக அவனுக்கு வந்து நைட்டு சாப்பிடக்குள்ள சூடாக வறுத்து கொடுப்பேங்க. அது சல்லுன்னு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது. வச்சுட்டு சூடாக நைட்டு சாப்பிட்றப்ப வறுத்து கொடுத்துக்கிறது. இல்லைன்னா மறுநாள் அந்த பெசரி வச்சுருப்பேனே அதை ரசம் வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிறது. இது வேவட்டும். இப்போ அப்படியே பெரட்டி போட வேண்டியதான். எப்படி இருக்கு பாருங்க. கெண்டை மீன் வறுவல். சுட சுட சாதங்க. சுட சுட சாதம், அருமையான மீன் குழம்பு. எப்படிங்க இருக்குது? பார்க்கக்குள்ளே சாப்பிடும் போல் இருக்குல்ல. சூப்பரான மீன் குழம்பு, கெண்டை மீன் குழம்பு. வறுவலை பாருங்கள். வறுவல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான வறுவல். அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சமையல். ஹாய், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.